ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ஃப்ரைடே ஈவினிங் போல வந்து கடைக்கு கிளம்பிட்டேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுத போறேன். அதனால தம்பிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு போவோம். எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன் தான். ஒரு வேளை தான் சாப்பிடுவான். 4, 5 மணி நேரத்துக்கு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஒரு 10 நிமிஷம் வச்சு அடிக்கி விளையாட. சரின்னு சொல்லிட்டு எப்படினாலும் வந்து வாங்கி வச்சுட்டு போவோம்னு சொல்லிட்டு எனக்கு வேறு வழியே தெரியல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து மாவு ஊற வச்சுட்டு போயிருந்தேன். நைட்டு வந்து ஆட்டி வண்டிக்கு 10:30 ஆயிடுச்சு. காலையில் அலாரம் வச்சு 4:30க்கு எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு சோறை வச்சுட்டு போயிடுவோம். அந்த வேகிற கேப்பில் குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சோறை வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் வந்து நான் வந்து ரசம் வைக்க போகிறேன். தம்பி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நானே சாப்பாடு செஞ்சு கொடுத்து பழகிட்டேன். அதனால் அரிசிலாம் எந்த இதில் வேகணும், ரசம்லாம் இப்படி தான் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். அதனால நம்மளே வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வச்சாச்சு. சப்போஸ் 1 மணிக்கு வந்தால் கூட ஒரு முட்டையை பொரிச்சு ஊற்றினா சாப்பாடு முடிஞ்சிடும். அந்த மாதிரி சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி சோறும் ரசமும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இட்லி மாவு பார்த்தா 4:30க்கு பார்த்தேன். நைட் லேட்டாக தான் ஆட்டினோம். அதனால் பொங்கவே இல்லை. கொஞ்சம் பயமாயிருச்சு. சரி ஒரு 6 மணி ஆகுதுன்னு பார்த்தா நல்லா பொங்கி இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செலாம் செஞ்சதுக்கப்புறம் தான் பாலே வந்துச்சு. அதையும் ஆட்டி